செலக்ட் பண்ணு. ஓ நம்ம கம்பெனி அது அவர் எனக்குடி. ஓலா சரி சரி நம்மளுக்கு அப்படியால தான் பிரச்சனை இல்லாது. அப்படியா? இன்னொரு கோட்டரை வாங்கி கொடுத்துட்டு நம்மட்டு இங்கிட்டு ஜோலியை பார்த்துட்டு தெரியலாம். நீ சாப்பிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த கூட்டத்துல யாரை பார்ப்போம்? இது செட் ஆகலையே. இந்த அவரை பார்ப்போம் மீசக்காரன். அடேங்கப்பா முரட்டு மீசையா இருக்குது. உள்ள இருக்கிறது என்ன? பழைய கையில துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுவாங்க. சரி அப்பா உன்னை பார்த்தாரா? எங்கள்கிட்ட பார்த்து விவரத்தை சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த மகளை வள்ளிக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்கேன். அவ கூட துணையா நீங்க எல்லாரும் போங்கன்னு அப்பா சொல்லிட்டாரு. சரி அவனை பார்த்தாரா? ஆமாம்மா என்கிட்ட வந்தாருமா. வயசான காலத்துல சும்மா சும்மா வர்றாரு. எதுக்கு? கையை முத்து காலை முத்து அதை செய் இதை செய்யணும். ஐயா பெரிய மனுஷன் சொன்னா செய்ய வேண்டியது நடி. எத்தனை தடவை தான் என் காலை பிடிச்சி அமுக்குவாங்க அவங்க சொல்ற வரைக்கும். என்கிட்ட வந்துட்டு போய் வேற என்னத்த பிடிப்பாங்க. சரி இப்படி சொல்லிட்டா என்ன பண்ணணும்? சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும். காவல் கண்ணுங்கிறதுமா இருக்கணுமா. வள்ளியம்மா கூட காவல் முடியும் தர வரை துணையோடு இருக்கணும்னு அப்பாவோட கட்டளைக்கு இணங்கி காவலுக்கு போகணும். காவலுக்கு போறத நினைச்சாலே வர்ற என்னங்க எப்பா காவலுக்கு போ ஒரு நாளைக்காவது சினிமாவுக்கு போ பார்க்குக்கு போன்னு சொல்றாரு அப்பா. எப்பா பாரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பாலை கொடுக்க கூடாது, பால் டாயில தான் கொடுக்கணும். பாலை கொடுத்தோம்னா திரும்ப திரும்ப தெம்ப எந்திரிச்சு வரும். பால் டாயில கொடுத்தோம்னா அப்படியே போயிடும். விடுங்க, அவராவது சந்தோஷமா இருக்கட்டும். எந்த இதையும் கவலை இல்லாமல் மனசில் இதையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம தான் நாடகம்னா காலையில் சீட்டு கட்டணும் லோனு கட்டணும்னு எரிச்சலாக இருக்குது அதை நினச்சாலே. அவராவது எந்த கவலையும் இல்லாமல் இருக்கட்டும். போதைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. மண்ணுலையும் போதை இருக்குது, பொண்ணுலையும் போதை இருக்குது, பொருள்லையும் போதை இருக்கு, சரக்கு அடிக்கிறதுலையும் போதை இருக்கு. ஆனால் எந்த போதையும் காட்டிலும் இந்த உலகத்திலே மிகப்பெரிய போதை என்ன தெரியுமாங்க? காட்டுக்கு போகிறத. அந்த போதையை மட்டும் அனுப்பிச்சிட்டேன்னா திரும்ப நீ மீண்டு வர்றது சிரமம். ஆமாம் அழகுடி நீங்கள். அதனால் அவரை நினச்சி என் மனசு என்ன பாடுபடுது. அவரை ஒரு காலத்தில் என்னை காதலிச்சவர் அப்படித்தான் இருப்பார். என்னை காதலிச்ச நிலைமை பூரா அப்படித்தான் இருக்கு இப்போ. காதலை எப்படி சொல்ல? அவரு எதையாவது பார்த்துருந்தாருன்னா வெறுத்திருப்பாரு. எதையும் பார்க்கல, அதனால இன்னும் அப்படியே இருக்காரு. அதனால காதலை எப்படி சொல்ல? Tara
மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. வீட்டில் புருஷன் குடிச்சுக்கிட்டு தொல்லை தாங்க முடியாமல் தான் நாடகத்துக்கு வந்து தொலைகிறேன். இங்கே வந்தால் ஓன் தொல்லை தாங்க முடியல. பெரிய முசு இருக்கு. பேசாமல் கிடக்குறியா இல்லை பாவாடையை போட்டு முக்கவா? எரிச்ச முசு. எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா, அன்பானவ அழகானவ. நானே நந்தவனத்துக்கு காவலுக்கு போனோம். இந்த பருவத்தில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு வேலை பார்த்துட்டே கிடக்கணும். நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல. டவுசரை நல்லா மூடி உட்காரு. பெரிய நீ ராச்சிக்கிறேன் தம்பி காட்டிகிட்டே உட்காருவேன். அதனால் எனக்கு அடுத்து இருக்கா அன்பானவ அழகானவ. செல்லக்குட்டி பேசாமல் இருங்க, அப்புறம் நான் பப்புனுக்காரனை விட்டு சாமானை கடிக்க விட்டுருவேன். அந்த அழகும் எல்லாரும் ஒன்றா போய் காவல் பார்ப்போம். தெருவை மாத்தி
வளைச்சு வளைச்சு கூப்பிடுறேன், ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்களே. சே சே சே. நீ எவ்வளவு நேரம்தான் அடிப்ப? ஐயே, நீ ஏறி வந்தாலும் அப்படி புழு புழுன்னு தான் இருக்கும். என் வளத்துக்கு நீ சரியா வருவ எனக்கு தெரியுது. இருக்கட்டும் இருக்கட்டும். பொம்பளை வேஷம் போறதுக்குள்ள நான் படுற வாடு இருக்குது. எடுக்கிறத எடுத்து வைக்கிறத வச்சு மாடுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போயிருது. உண்மைக்கே பெண்கள் ரொம்ப பாவம் ஐயா. எத்தனை பேர்த்த சமாளிக்கிறது? மாமனாரை சமாளிக்கணும், மாமியாரை சமாளிக்கணும், பிறந்தவனை சமாளிக்கணும், குழந்தனாரை சமாளிக்கணும். இத்தனை பேத்துக்கு ஆக்கி அரிச்சு போட்டு கடைசி நேரத்தில் தூங்குறதும் பொம்பளை தான். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கறதும் பொம்பளை தான். அப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை. சே 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 சே. போதும் போதுன்னு ஆகி போயிருது. அப்புறம் பெட்டிக்காரு மாமா என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நெல்ல இருக்கிறேன். நெல் எடுத்து வயக்காட்டில் தண்ணி வரலையாமா? நெல்ல இருக்கிற வேலை தான் இங்கே. அப்படியா? ஒரு தண்ணி வர மாட்டேங்குது. இப்படியே பொழப்பு போயிட்டு இருக்குது. எனக்கு முன்னாடி ஒருத்தி வந்தாளா? அவளை பார்க்க ஒல்லி குச்சி உடம்பு காரி அப்படியா இருக்கு? அப்படிதான் இருக்கு. அழகா இருக்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருப்போம். சரி, கல்யாணம் ஆன பிறகு பூரா புல்டோசர் மாதிரி கிடக்கும். அது ஏண்டி அப்படி குண்டாகுறாங்க? ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி ஓடி ஆடி விளையாடுவோம், சந்தோஷமா இருப்போம். அம்மா சொல்ற வேலையை திட்டு வாங்கலான்னு பயந்துகிட்டாவது செய்வோம். சரி, அங்க கல்யாணம் ஆகி போயிட்டோம்னு வச்சுக்க, அப்ப எல்லாம் ஆட்டுக்கல்லு, அம்மிக்கல்லு, உரல், துணி துவைக்கிற கல்லு இருந்துச்சு. ஆத்து மேட்டுல இப்படி குனிஞ்சு நிமிந்து துவைக்கிற இருந்துச்சு. ஆமா, இப்ப எல்லாத்துக்குமே மிஷினு. நம்ம பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு சுவிட்சை போட்டாத்தையும் எல்லா உங்களையும் திங்க உட்கார தூங்க திங்க உட்கார தூங்கமா இருந்தா எல்லாம் பருத்து போய். ஆனா இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுல 4 லட்சம் பேர் செத்தானா, நம்மளால 5 லட்சம் பேர் விதை சுட்டிருக்கேன். நீ சொன்னீல்ல என்னது? திங்க தூங்க. பெரிய ஆஸ்பத்திரியில விடு விடு விடு. நான் தான் சொல்லிட்டேன், இந்த திருவிழாவிலேயே அவர் ஒத்த ஆளு தான் சந்தோஷமா இருக்காரு. காலையில பாரு விழா கமிட்டியாரெல்லாம் என்னென்ன கணக்கு யார் யாருக்கு ஒப்படைக்கணும்னு அவங்க யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. மைக் செட்டு காசு கொடுக்கணும், நாடகத்துக்கு. இதுக்கு மேல பேசினா உன்னை போட்டு அமுத்தி போடுவேன் நான். ஆமா, பேசாம இரு. ஆமா விடுடி, அவர் இருந்துட்டு போறாரு. ஆமா, அப்பா அவங்கிட்ட வந்தாரா? என்கிட்ட சும்மா சும்மா வர்றாரு. சும்மா சும்மா வராரா? காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொன்னாரு. காவல்? இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்கு போயிருக்கியா? நான் போனதே இல்லை. ரொம்ப பொய் சொல்லாத. சரி, இந்த மாலாப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல? ஆமா, அதை எதை மூட போட்டிருக்க? இங்கேதான் போட்டிருக்கிறேன். ஒரு பக்கம் மூடிட்டு 2 பக்கம் மூடுடி. இது என்னடி? இது என்ன? இது என்னடி? கையில மசர் இருக்கலாம், கால்ல மசர் இருக்கலாம். சரி, முகரைய பாரு, பொம்பளைக்கு நெஞ்சிலை மாடி மசர் இருக்கு. என்ன பண்றது? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறியா இல்லையா? மஞ்சள் விற்கிற வேலைக்கு ஏன் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது? மஞ்சள்லாம் குளிக்க கூடாது. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும்டி. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா முடி ஊரம் கொட்டி போயிருண்டி. உலகத்திலேயே நோய் எதிர்ப்பு சக்தி எந்த பொருளுக்கு இருக்கு தெரியுமா? மஞ்சளுக்கா? மஞ்சளுக்கு மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா. அதனாலதான் நம்மளுக்கு சின்ன பிள்ளையா இருக்கையில, குழந்தையில இருக்கையில மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுறாங்க. அதெல்லாம் அப்ப இருந்தே இந்த உடல்ல இருக்க தோல் வந்து மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்கிக்கணும்னு. பொம்பளை மஞ்சள் யாரு தேய்க்கிறது? எல்லாம் லைப்பாயி, லக்ஸ், கமாம் சோப்பு. சரி, நீ யாரையாவது காதலிக்கிறியா? நான் காதலிக்கலான்னு தான் பாக்குறேன். ஊருக்குள்ள உத வாங்குவ, பரவாயில்லையா? பரவாயில்ல. காலையில அவரை கூட்டி. ஆம்பளைய காதலிக்கிறியா? எப்படி? ஆம்பளையத்தான் காதலிக்கிறேன். வேற யாரை காதலிக்க சொல்ற? சரி, இந்த கூட்டத்தில் உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா சொல்லு, காலையில கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். யாரை பிடிச்சிருக்குது? சத்தியமா உன்னை சொல்லவே மாட்டேன். நீ தண்ணியை போட்டு படுத்துருவ, அப்புறம் நான் ஆளுக்கு எங்க போறது? அது நம்ம ஆளு. அது நம்ம ஆளா? நீ வேற ஆளு செலக்ட் பண்ணு. நம்ம கம்பெனி அது. அவர் எனக்குடி. ஓலா? சரி சரி, நம்மளுக்கு அப்படி ஆளுதான் பிரச்சனை இல்லாது. அப்படியா? இன்னொரு கோட்டை வாங்கி கொடுத்துட்டு நம்மகிட்ட இங்கிட்டு ஜோலியை பார்த்துட்டு தெரியலாம். நீ சாப்பிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த கூட்டத்தில் யாரை பார்ப்போம்? இது செட் ஆகலையே. இந்த அவரை பார்ப்போம், மீசக்கார. அடேங்கப்பா, முரட்டு மீசையா இருக்குது. உள்ள இருக்கிறது என்ன? பழைய கையும் வயசுல எத்தனை குண்டாச்சட்டியை உடைச்சியோ,
யார சொல்றாருன்னு அவரே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த புழு கலர் சட்டை அவரை தான் காதலிக்கிறியா? தண்ணி குடிக்கிறாரு வாரு. சரி, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகம்லாம் இருக்குமாம்ல? பெரிய பெரிய மிருகமா? ஆமா. என்னென்ன? சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சிங்கம், கரடி, யானை, புலி, சிறுத்தை. ஏய், புலி, சிறுத்தை. புலி, சிறுத்தை. அது ஏன் அந்த லீ நுழைய மாட்டேங்குது? அது உள்ள வர மாட்டேங்குது. புல். அதத்தான் உன் வாயில வைக்கணும், வேற வழி. புலி, சிறுத்தை. நல்லா சொல்லு. சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி. புலி, 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 குண்டுலி, ஒல்லிலி, குண்டுலி, சிறுத்தை. அடே அப்பா, அங்கெல்லாம் இருக்குதா? ஆமா. உன் மேனி இவ்வளவு பளபளன்னு மின்னுவதற்கு காரணம் என்ன? குரங்குமார் குளியல் சோப். குரங்குமார்க்கு குளியல் சோப்பா? ரேஷன் கடையில தான் 10 ரூபாய்க்கு 15 தருவாங்க. அப்படிமா விற்கிறாங்க? சரி, நம்மளாம் வந்துட்டோம். காட்டு காவலுக்கு போகணும். இடத்துக்கு தலைவி வெள்ளியம்மா கூப்பிடணும்ல? எங்க உன் இனிய கானத்தால் கூப்பிடு. மாடு கத்தும்போது பாத்துருக்கியா? மேய்ச்சலுக்கு தேங்கத்துதுன்னு புள்ளலி புல்லும் திங்காது. 2வது கத்த பாத்திருக்கீங்களா? எப்படி? இது எது கத்துது? சரி, தண்ணிக்கு தேன் ஊத்துடும், தண்ணிக்கும் போடுவாங்க, தண்ணியும் குடிக்காது. அப்புறம் 3வது கத்துத்தே வரட்டு கத்தா கத்தும். எப்படி? எதுக்கு? இந்த மாடு செனைக்கு நிக்கல. இந்த மாட்டை குடிச்சிட்டு கூட்டிட்டு போய் செனைக்கு மாடை செனைக்கு போட்டுருப்பியாட்டிருக்கே. ஆமா. சொல்ல தெரியுது. அது ஓட்டையா தெரியுது. மங்களம் உண்டாகட்டும். என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? 2 பேரும் கும்மி அடிச்சிட்டு இருக்கோம். குளுக்குறீங்களடி ஒன்னா சேர்ந்து? நாங்க குளுக்கு சீட்டு போட்டிருக்கோம். இதுல யாரு பேர் உழுகுதுன்னு பார்க்கணும். யாரு பேர் வருதோ அவ அவுட்டு. அது அங்கிட்டு போய் தனியா செய்ய வேண்டியதானே? இங்கே ஏண்டி வச்சிருக்க? 4 பேத்துக்கு முன்னாடி செஞ்சாத்தே மத்தவங்க பழகுவாங்க. இந்த சீட்டுல நம்மளும் சேரலாம்னு நினைப்பாங்க. போச்சு, அவ ஏற்கனவே ஒரு மாதிரி. இதுல நீ வேற அவளை என்னமோ மாதிரி ஆகிட்ட. கடைசியில ஏழை சீட்டு விட்டாங்கன்னா துண்டக்கான துணியக்கான ஓடி போயிடுவாங்க. சரி, அப்பா உன்னை பார்த்தாரா? எங்கள்கிட்ட பார்த்து விவரத்தை சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த மகளை வள்ளிக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்கேன், அவ கூட துணையா நீங்க எல்லாரும் போங்கன்னு அப்பா
சொல்லிட்டேன். சரி அவனை பார்த்தாரா? ஆமாம்மா என்கிட்டயும் வந்தாருமா. ஏய். வயசான காலத்துல சும்மா சும்மா வர்றாரு. எதுக்கு? கையை முத்து காலை முத்து அதை செய் இதை செய்யணும். ஐயா பெரிய மனுஷன் சொன்னா செய்ய வேண்டியது நடி. எத்தனை தடவை தான் காலை பிடிச்சி அமுக்குவாங்க. அவங்க சொல்ற வரைக்கும். என்கிட்ட வந்துட்டு போய் சியா. வேற என்னத்த பிடிப்பாங்க. சரி இப்படி சொல்லிட்டா என்ன பண்ணணும்? ஆமாம்மா காட்டுக்கு போகணும். என்னாச்சு? காவலம் எப்படி இருக்கிறது? மயில்கள் எல்லாம் ஆடுகிறது, கோயில்கள் எல்லாம் பாடுகிறது, மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுகிறது. மரமத்தி பறவைகள்லாம் டொக்கு டொக்குன்னு போடுறது. டொக்குன்னு போடுறது இல்லடி, டக் டக். அடே அப்பா கண்ணுக்கும் கருத்துக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு. ஏய். திருப்தியா இருக்குமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் இருந்தான். ஆமாம்மா திருப்தியா இருந்தாதான் நல்லா நல்லா கேக்குது. போதுன்னு சொல்ல தோணுது. அப்புறம் கொஞ்சம் சரி போதும் முடி நல்லா தான் இருக்கு. இவங்கெல்லாம் நல்லபடியா பண்ணையிலே நீங்கள் நல்லபடியா பண்ணுங்க. சரிங்கம்மா. பாத்தியா நீ எது சொன்னாலும் வாசிக்கிறார் பாத்தியா அண்ணன். அந்த திறமை முதல்ல வேறுண்டு எது யாருக்கு சொன்னாலும் வாசிப்பாரு, நல்லா வாசிப்பாரு. அதனாலதான் அவரையே போடுறேன். நீயே நல்லா போடு. அவரு இப்ப இருந்தா போடுறாரு, 40 வருஷமா போடுறாரு. ஆஹா நீ என்னடி சீமா மாமா நான் எதுல போட? இதுல போடு. என்ன ஐயோ என்ன என்ன ஒவ்வொரு விதமா ஆரம்பிக்கிறாங்களா? அதுல போட்டு பிரயோஜனம் இல்லாம போச்சு. நீ போடலை அப்புறம் நல்லா என்னத்துக்கு சொல்லுவாரு. அதை இப்ப விட்டுட்டியே. ஆமா அவர் 6 வருஷமா நேத்தி கடை வச்சிருக்காரு. சரி இந்த காட்சிகளை பத்தி வர்ணிக்க வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. என் மனசு மாதிரி ஓ மனசு இருக்கு, ஓ மனசு மாதிரி ரெண்டு பேத்து மனசு ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம 2 பேர் மாதிரி இவளை காணாம ஆளே கணக்க மனசு சொல்றதுக்கு. நீ பேசுறத பார்த்துட்டு போயிட்டாலோ? ஓ மனசு எப்படி இருக்கு? இவ மனசு மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா இன்னொரு இந்த அங்காளம்ம பரமேஸ்வரி ஆடியோஸ் என் பேர்ல எழுதி வச்சு அவரை ஊரா பிச்சை எடுக்க விட்டுருப்பேன். இல்லம்மா ஊரா அடுத்தடுத்து அட்வான்ஸ் கொடுத்து மைசெட்டு போட சொல்லியிருப்பேன். அவர் தொழில செஞ்சா காசு வாங்குவார். நீ ஏன் பிச்சை எடுக்க வர்றீங்கிற? இல்லம்மா அடுத்தடுத்து தொழில் பண்ணுவோம். சரி நீ சரி ஆமாம்மா உனக்கு தகுந்த மாதிரி காட்சிகளை வர்ணிப்போமா? அருணிபாமா மாமழ தோட்டம் மல்லிகை கூட்டம்
ஆமாமா. எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்குடி. ஆமாமா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. ஏய் என்னடி அங்கே ஏறி பாக்குற? அவங்கள வம்பு போ இங்க போ. இந்திரி அம்மா, அந்த பாத்தியா பறவைகள் எல்லாம் ஆமாமா. எப்படி இருக்குது? மஞ்சள் ஒரு பூ பூத்துருக்கு. அதுக்கு பேரு மசப்பு. மசப்பா ஆ. நீ பெரிய பசப்பிடி. என்னம்மா சொல்ற? அப்புறம் சிவப்பா ஒரு பூ பூத்துருக்கு. அது என்ன பூ? அதுக்கு பேரு செம்புளு பூ. ஏய், பெரிய வம்பா இருக்கு. செம்பு கிராவ. பச்சை ஒரு பூ தெரியுது. அது என்ன பூ? அதுக்கு பேரு பசப்பு. சப்பரடி. சாஞ்சு ஒரு பூ இருக்கு. அது என்ன பூ? அதுக்கு பேரு சாஞ்சா பூ. வாழைப்பூவா? ஐயோ ஒரே செடியில விதவிதமா அழகழகா இருக்கு. அது என்ன பூ? அதுக்கு பேரு கண்டாரொலி பூ. ஐயோ. வரும்போது கண்ட அரளி பூ. அதான் கண்டாரொலி பூ. சரி சரி ஏதாவது விளையாடலாமா? நான் நல்லா தாமா சொல்றேன். என்ன விளையாடலாம்? அடிச்சு விளையாடுவோமா? அடிச்சு விளையாடுறது என்ன? விளையாடுவோமா? புடிச்சா புடிச்சு விளையாடுவோமா? இது நல்லா இருக்கு. பிடிச்சு விளையாடுறது என்ன? புடிச்சுனா பூ பந்து. பந்து. பந்து குடுறி. பந்து குடி. நான் ஒண்ணுக்கு ரெண்டு பந்து குடி. ஐயோ ஓடி போச்சு போ. ஏன் பந்து எடுத்துட்டல்ல? நல்லா இருக்கு. ஆமா. உன் வந்து டூப்புடி என்னது ஒரிஜினல். எடுத்துக்கிட்டு எரிஞ்சனா மூஞ்சி கிழிஞ்சு போகும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் தைச்சுக்குவேன். ஆனா நீ சரியான ஆளு தாண்டி. நடக்கட்டு. ஐயோ அவன் எடுத்து கொடுக்குறான். நீ எடுத்து எப்பா எப்பா எப்பா. சரி கலகலம் இருக்கணும். பயப்படவே மாட்டான் அவன். கலகலம் இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். சல்லுன்னு இருக்கணும். அவன் சுருக்குன்னு சுருக்குன்னு இருக்கணும். சுருக்குன்னு பச்சை அப்படி மிளகாய் சொல்லு. கிள்ளி. அது அவன் சரி. இதுல வச்ச மாதிரி. ஐயோ. கண்ணுல ஏன் இதுல ஏந்தி வைக்கிறேன்? ஓ இதுல வை. என்ன ரெண்டு பேத்துக்கு போராட்டமால கிடக்குது. தந்தானே தானே தானே தானேனா
கூடாதப்பா. அங்க அடிக்கிறேன்னு வேற இல்லைன்ட்டு அடிச்சிடாத, அப்புறம் போத ஊரா இறங்கி போயிடும். ஆத்துல காத்தடிச்சா தூரத்திலே பறவை விரட்டிடுவான். என்னப்பா பறவை வரட்டுங்கம்மா. தூரத்திலே கூடு கட்டும் கண்ணங்கரு வரவேலாம் போகலையே. அம்மா, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கவே கூடாது. அந்த பின்ன யார் கடை இருந்தாலும் ஆறுமுக கடை இருக்கவே கூடாது. இருக்கவே கூடாது. ஆளுக்கு ஒரு பக்கம் மண்ணு காவலை பார்ப்போம். வணக்கத்துக்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் யாரையும் வந்தா அடிச்சு மண்டே திறந்துடுறோம். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆடி பாடி வரவேற்பு கொடுக்கணும், ஆசி வாங்கணும், என்னையும் அழைக்கணும், நானும் ஆசி வாங்கிக்கிறேன். அப்படி ஆகட்டுமா? போமா போலாமா? சோ